ஹே வாட்ஸ்அப் கைஸ், நான் இப்போதைக்கு சூப்பர் டெல்லர் அட் 0.2 பார்த்துருக்கேன். ஸோ நான் கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில் இப்போதைக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். உண்மையிலே டெய்லர் ப்ராமிசிங்காக ஆசமாக இருந்துச்சு. நம்ம ஜேம்ஸ்க்கு நெய் பண்ணிட்டாரு. உண்மையிலே ஆசம். இந்த டெய்லர் ஓப்பன் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இந்த டெய்லர் ஓப்பனிங்ல நம்ம சூப்பர்மேன் வந்து ஒரு மிகப்பெரிய அடிபட்டு எங்கேயும் இந்த ஐஸ்ல வந்து விழுக காமிக்கப்பட்டிருக்கோம். பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு பேரலா நம்ம கிளார்க்கனோட அந்த நார்மல் லைஃபையும் காமிப்பாங்க. அப்போ நீங்க கிளார்க்கனோட கையில பார்த்துருப்பீங்க. 2 ஐகள் காமிக்கப்பட்டிருக்கும். அந்த ஐகள் வந்து அவரோட கேரக்டர சிம்பலைஸ் பண்ணுது. கிளார்க் கென்ட் அண்ட் சூப்பர்மேன் கேரக்டர் அது சொல்லாம நம்ம நியூஸ்க்கு சொல்ல வராரு. ஆனா அவரோட கீழ ஒரு டிஸ்பிளே காமிக்கப்பட்டு ஒரு பேப்பர்ல பாருங்களேன். ஹேமர் கிறிஸ்மஸ் போடப்பட்டு சில வருஷம் மறைஞ்சிருக்கும். அது என்னன்னு தெரியல. அப்படின்னா அந்த பிக்சர்ல வந்து ஒரு மிகப்பெரிய கைஜு மாரி ஃபர்ஸ்ட் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பாசிபிளி இந்த டெய்லர் பார்த்துருப்பீங்க நம்ம. சூப்பரா ஒரு மிகப்பெரிய கைஜோட ஃபைட் பண்ணுவாரு. அந்த கைஜோட அந்த ஃபைட்ட வந்து அவங்க ஆர்ட்லாம் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். அது கூட இங்க அவங்க மென்ஷன் பண்ணலாம். அண்ட் நம்ம லூயிஸோட என்ட்ரி லூயிஸ வந்து அவங்க டெய்லி பிகர் கப்ல கப் வச்சுட்டு இருக்காங்க. அங்க நீங்க நெறைய கப்பையும் அங்க பார்க்கலாம். நீங்க பார்த்துருப்பீங்க அங்க எக்கச்சக்கப்பட்ட டிஸ்க் காமிக்கப்பட்டிருக்கும். டிஸ்க்ல நம்ம டாக்கோட டிஸ்க் மட்டும் பாருங்களேன். அது கூட ரொம்ப ரொம்ப குப்பையாவும் நெறைய புக்ஸ் நெறைய எக்கச்சக்கமான புக்ஸும் நெறைய இருக்கும். நெறைய ஸ்டஃப் எடுத்து காமிக்கப்பட்டிருக்கும். நம்ம கிளார்க் வந்து எவ்வளோ ஒரு ரிசர்ச் பெர்சன் நாட்டில் எவ்வளோ அவர் வந்து மனசார பண்றாருன்னு அது அவர் எவ்வளோ பேஷனா இருக்காருன்னு அது காமிக்குது. அது மட்டும் பார்த்துருப்பீங்க. நம்ம கிரிப்டோ காமிக்கப்பட்டிருக்கும். நம்ம கிரிப்டோ வந்து சூப்பரான ஒரு பெட் டாக். நம்ம காமிக்ல அது பெர்ஃபார்மன்ட் டாக். அதனால பறக்க முடியும். பட் இந்த டெய்லர் அப்படி காமிக்கல. அது சூப்பர்சானிக் ஸ்பீட்ல வந்து வரவே காமிக்கப்பட்டிருக்கும். கிரிப்டோ பறந்தே போலாம். பட் கிரிப்டோ ஏன் ஓடுது தெரியல. அதனால நம்ம சூப்பர்மேன அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். இதுக்கு அது பறந்தே போடலாம். அதுமாதிரி பார்த்துருப்பீங்க. கிரிப்டோட கழுத்துல வந்து சூப்பரான லோகோவும் அதோட அந்த காலர் வந்து ப்ளூ கலர் பேட காமிக்கப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட்டா நம்ம சூப்பரான அந்த சூட்ட வந்து சிம்பலைஸ் பண்ணுது. அந்த ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் வந்து சிம்பலைஸ் பண்ணுது. ஓ மேன்! இந்த மாரி சீன்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சூப்பர் வந்து ஸ்லோ மோஷன்ல ஒரு குட்டி பொண்ண வந்து காப்பாத்துவாரு. இந்த மாரி சீன்லாம் சூப்பர் மிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அத திருப்பி பார்க்கும்போது உண்மையிலே பழைய தன் நொஸ்டால்ஜிக் ஃபீலா இருக்கு கைஸ். பார்த்துருப்பீங்க. நம்ம சூப்பர் வந்து ஒரு ஒரு குட்டி பொண்ண திருப்பி காப்பாத்துவாரு. இப்போதைக்கு நம்ம சூப்பர் வந்து குட்டி குட்டி இந்த ஸ்ட்ரீட் லெவல் விஷயத்த பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதையுமே ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு அங்க காமிக்கப்பட்டிருக்கு. நம்ம லெக்ஸ் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். அவரோட லூத்தர் காப்புமே மிகப்பெரிய பில்டிங்கா காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் நம்ம சூப்பர் வந்து ஒரு மாரி கேஜ்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த கேஜ்ல பக்கத்துல எக்கச்சக்கமான கேஜுமே இருக்கு. அதே கேஜ் அதே இடத்துல நம்ம லெக்ஸ் லூத்தருமே ஏதோ கன்ன வச்சு அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ பாசிபிளி இந்த இடத்துல வந்து நம்ம சூப்பர் அடைச்சது லெக்ஸ் லூத்தரா இருக்கலாம். அதே பார்த்துட்டு இந்த லீக்டு ஃபுட்ல பார்த்துருப்பீங்க. நம்ம சூப்பர்மேன யாரோ அரெஸ்ட் பண்றது காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பாசிபிளி அரெஸ்ட் பண்ணி அவங்கள இந்த மாரி கேஜ்ல அடைச்சு வச்சிருக்காங்கன்னா, அங்க அவர் மட்டும் இல்ல எக்கச்சக்க பெர்சன் இருக்கு. நெறைய கேஜ் இருக்கு. எக்கச்சக்கமான மெட்டா ஹியூமன்ஸ் இருக்காங்க நினைக்கிறேன். நம்ம லெக்ஸ் லூத்தர் நம்ம சூப்பர்மேன் மாரி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸா புடிச்சு வச்சு இங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எக்கச்சக்கமான கேஜ் கேரக்டர் நீங்க நல்லாவே பார்க்கலாம். அண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம ஜேம்ஸ் கான் அழகா சூப்பர்மேன டிஃபரெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாரு. சின்ன பையன் சூப்பர்மேனோட கூடயே வந்து நிப்பாட்டி அவர் வந்து சூப்பர்மேன ஹெல்ப் கேட்பாரு. அதே மாரி அங்க வந்து நம்ம சூப்பர்மேன காட் மாரி பார்ப்பாங்க. அதே மாரி இங்க வந்து நார்மல் பீப்பிள் வந்து நம்ம சூப்பர்மேன ஹேட் பண்ணுவாங்க. அவர் மேல கையில தூக்கி அடிச்சு அவர் வந்து உதாரணப்படுத்துவாங்க. பார்த்துருப்பீங்க. எப்படி நம்ம சூப்பர்மேன பார்க்குறாங்க. அவர் ஒரு காட் லைக் ஃபிகரா பார்க்குறாங்க. அதே மாரி இவங்க வந்து இந்த இடத்துக்கு ஒரு ஒரு ஈவலாவும் பார்க்குறாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் நம்ம ஜேம்ஸ் கான் அழகாவே இந்த ட்ரெய்லர்ல அப்படியே காமிக்கப்பட்டிருக்காரு. அந்த சூப்பர் உள்ள போவாரு. அப்பாரி பார்த்துட்டு பின்னாடி ஸ்டாக் லிஸ்ட் போடப்பட்டிருக்கும். ஆக்சுவலி காமிக்ல வந்து இத ரிமூவ் பண்ண வந்து நம்ம யாரு நம்ம சீமன் டேக் அந்த மொத்த கம்பெனியுமே ஓன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரோட பொண்ணு தான் சாப்ரிஸ் டேக். அந்த பொண்ண நம்ம மெட்டஃபார் லவ் பண்ணுவாரு. ஸோ இந்த டெய்லர்ல நீங்க மெட்டமார்ஃப் பார்க்கலாம். ஸோ பாசிபிலி இந்த நம்ம ஸ்டாகுக்கும் மெட்டஃபாருக்கும் ஒரு குட்டி லிங்க் இருக்கு. நெறைய வாய்ப்புகள் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்ஸ்க்கு நம்ம எக்கச்சக்கமான சூப்பர் கேரக்டர்ஸ் இருக்க போறாங்க. நம்ம காய் கார்டட் அஸ் அ பீல்நட், நம்ம ஹாக் கேர்ள் அண்ட் மிஸ்டர் டெரிஃபிக் எக்கச்சக்கமான இருக்க போறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க இந்த லீக் ஃபுட்டேஜ்ல இந்த செட் ஃபோட்டோஸ்ல நம்ம ரிக் ஃபிளாக், நம்ம சீனியர், நம்ம இன்ஜினியர் அவரும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்க எக்கச்சக்கமான கேரக்டர்ஸுமே இந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரி கீழ அவங்க இருக்க போறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய இந்த யூனிவர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய சூப்பர் கம்பெனியா இருக்கலாம். எப்படி நம்ம வாட் மாரி அதுல நம்ம சூப்பர் இன்க்ளூட் பண்ண அவங்க வராங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க எல்லாருமே நம்ம காய்கனோட ஹேஷ்ல வந்து கன்ஃபார்ம் கிண்டல் பண்ணியிருப்பீங்க. நான் எக்கச்சக்க கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். இது வந்து காமிக் அக்யூரேட்டான ஒரு கைஸ். காமிக்ல இப்படிதான் அவரோட ஹேர் ஸ்டைலுமே அவரோட சூட்டுமே காமிக்கப்பட்டிருக்கும். இந்த எக்ஸாக்ட்டா நம்ம ஜேம்ஸ் கன் காமிக் எப்படி பார்த்தோமோ அது அப்படியே அப்படியே லைவ்ஸ்ல கொண்டு வந்திருக்காரு. எக்ஸாக்ட்டா காமிக் அக்யூரேட்டானது அது காமெடி கிடையாது. அது நம்ம சூப்பர் வந்து ஒரு மிகப்பெரிய கைதியோட போயிட்டு இருப்பாரு. அந்த ஃபைட்ல வந்து அவரோட ஃபுல்லாவே அப்படி எரிஞ்சு போய் காமிக்கப்பட்டிருக்கும். பார்த்துட்டு இந்த இந்த மொத்த டெய்லர்லயே சூப்பர் நெறைய இடத்துல அவரோட சூடு வந்து எரிஞ்சு போயிருக்கும். பாசிபிலி இதுக்கப்புறம் அவரு ஒரு புஷ் விட்டா அவரு ரெடி பண்ணியிருக்கலாம். அவரை ஒரு
செல்ஃப் மேடா பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஃபைட் தான் ஒரு மிகப்பெரிய 3 பில்டிங் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அதனால நம்ம மக்கள்லாம் நம்ம சூப்பரான ஹேட் பண்றாங்க தான். ஏன்னா 3 பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்குன்னா நிச்சயமா எக்கச்சக்கமான உயிர் சிதறல் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் எல்லா பீப்பிள்ஸுமே நம்ம சூப்பரான ஹேட் பண்ற மாரி காமிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு பார்த்துட்டு இந்த ஃபைட் வந்து நம்ம சொல்றது கஷ்டப்பட்டு அந்த நெருப்பு காக்கும்போது கூட அவர் கஷ்டப்படுவாரு. கொஞ்சம் தடுமாறுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த மிகப்பெரிய கைஜோ வந்து அவர் அப்படியே அவர புஷ் பண்ணி கஷ்டப்பட்டு தள்ளுற காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ நம்ம சூப்பரா வந்து காட் லிஃப்ட் பார்த்துருப்போம். ஒரு ஓவர் பெர்ஃபார்ம் பார்த்துருப்போம் எல்லா மூவிஸ்லுமே. ஸோ இப்போதைக்கு நம்ம நியூஸ்கன் அவர கிரவுண்ட்ல ஹீரோ காமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த குட்டி குட்டி பொண்ண காப்பாத்துறது, இந்த மாரி ஒரு மிகப்பெரிய மோசம் கஷ்டப்படுறது அந்த நம்ம சூப்பரா ஒரு கிரவுண்ட்ல ஹீரோ காமிக்க நம்ம நியூஸ்கன் ட்ரை பண்றாரு. நீ பார்த்து இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாவே நம்ம சூப்பர் எங்கேயுமே அந்த ஹீட் விஷனையும் அந்த ஐஸ் பிரத் யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. ஸோ பார்த்துருப்பீங்க சூப்பரான ஒரு கிரவுண்ட்ல ஒரு ஹீரோ காமிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா இப்போதைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோ இப்போ அவர் வந்து சூப்பரா மாறிய கத்துட்டு இருக்காரு. ஸோ பாசிபிளி அதனால கூட அப்படி காமிக்கப்படலாம். அண்ட் நம்ம லெக்ஸ் வந்து எதையோ பார்த்து அப்படியே கோவப்படுறாரு. அவர் முழுசாமே அடிபட்டு பின்னாடி பார்த்துருப்பீங்க 3 வந்து ஒரு மிகப்பெரிய நியூஸ் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு நியூஸ்க்கு வந்து 3 சேனலுமே ஒரே நியூஸ் அவங்க போஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம லெக்ஸுமே ஒரு நியூஸ் சேனல பார்க்குறாரு. அதுல வந்து காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பாஸ்ட்ல நம்ம லெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா அவருக்கு காமிக்ல சூப்பர்னா சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஒரு ஏன் அவன் வந்து எல்லாரும் கொண்டாடுறான். ஏன்ஸா மக்கள் கொண்டாடுறாங்களே அப்படின்னு நம்ம லெக்ஸ்க்கு எப்பவுமே ஒரு இருந்துகிட்டே இருக்கும். அத கூட இங்க அவங்க அழகா வெளிப்படுத்துறாங்க. அண்ட் நம்ம சூப்பர் வந்து ஒரு மிகப்பெரிய கேரக்டர் கிரியேட் பண்ணுவாரு. ஒரு பர்ஃபெக்ட் கேரக்டர் நம்ம சூப்பர்மணியே அப்படியே பயங்கரமா தடுமாற வைக்கிறாரு. அவருக்குமே சூப்பர் ஸ்ட்ரென்த் அண்ட் சூப்பர் பவர்ஃபுல் எபிலிட்டி இருக்கு. இவர் யாரும் தெரியல. பட் லீக்ல அந்த செட் ஃபோட்டோஸ பார்த்திருப்பீங்க. அல்ட்ராமேன் அப்படின்னு ஒரு கேரக்டர் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பாசிபிலி அந்த கேரக்டரா இருக்க வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஒரு செட் ஃபோட்டோலாம் பார்த்திருப்பீங்க. நம்ம அல்ட்ராமேன் வந்து நம்ம சூப்பரா அடிச்சு கைது பண்ணிட்டு கொண்டு போய் காமிக்கப்பட்டோம். ஸோ பாசிபிலி இந்த கேரக்டர் நம்ம அல்ட்ராமேன் ஒரு கேரக்டரா காமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அண்ட் சாலிட் ஆஃப் 42 அப்படின்னு சொல்லப்போ ஒரு இடத்துல வந்து சூப்பர் வந்து ஒரு ரோபோட் கண்டி அழுதுட்டு இருப்பாரு. இந்த ரோபோட் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படல. பட் இது பாசிபிலி கெலக்ஸா இருக்க அதிக வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. கெலக்ஸ் அந்த காமிக்ல வந்து நம்ம சூப்பரோட ஒரு அசட் ரோபோ இத வந்து சாலிட் ஆஃப் 42 வந்து ஃபுல்லாவே கண்ட்ரோல் அண்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும். ஒரு செக்யூரிட்டி கார்ட் மாரி இதுக்கு எல்லா விதமான கிரிப்டான் நாலேஜ்மே குடுக்கப்பட்டிருக்கும். கிரிப்டான்ல ஒரு ரோபோட் காமிக்கப்பட்டிருக்கும். அந்த ரோபோட் வந்து இப்போதைக்கு அழிஞ்சு போற மாரியும் அத பார்த்து நம்ம சூப்பர் அழுதல் காமிக்கப்பட்டு பாசிபிலி சூப்பரான ரோபோட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்ட் கனெக்ஷன், ஒரு எமோஷன் பாண்டிங் நிச்சயமா இருக்க வாய்ப்புகள் நெறையவே இருக்கப்படலாம். ஸோ இந்த ரோபோட் தான் நம்ம சூப்பர் அந்த குட்டி குட்டி வயசுக்குலாம் நினைவுபடுத்துற மாரி கேரக்டராவே இருக்க நெறைய வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அண்ட் இந்த டெய்லரையும் பார்த்திருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய பிக் பால் ஒரு மிகப்பெரிய ஒரு உருண்ட மாரி இருக்க ஒரு ஃபிஷ் வந்து அப்படியே மெட்ரோபாலிஸ் அட்டாக் பண்ண காமிக்கப்பட்டிருக்கும் நேரத்துல. சப்போஸ் இது யாருன்னு தெரியல. இந்த காமெடிலயுமே இந்த மாரி இப்படி ஒரு கேரக்டர் எதுவுமே கிடையாது. சப்போஸ் ஒரு மிகப்பெரிய ஏர்ஷிப் அல்லது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கலாம். அது சுத்தி எக்கச்சக்கமான பச்சை கலர் டென்ட் காமிக்கப்பட்டிருக்கும். பாசிபிலி நம்ம ஜெய் செட்டி, நம்ம ஹாக்கல், நம்ம காய்கன் அந்த மிகப்பெரிய கிச்சன் வந்து ஃபைட் பண்ற மாரி காமிக்கப்படலாம். ஸோ பாசிபிலி நம்ம சூப்பர் இது ஃபைட்டாவே இருக்குமோ நெறைய இருக்கு. பட் இது யாருன்னு தெரியல. அது ஒரு மிகப்பெரிய கிச்சனா காமிக்கப்பட்டிருக்கு. இதாங்க. ஸோ திஸ் ட்ரெய்லர் உண்மையிலேயே ப்ராமினென்ட்டா உண்மையிலேயே ஆசமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய பெட்டர் டிசி ஓப்பனிங் உண்மையிலே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தாறுமாறா கூஸ் ஆயிருக்கு. நிச்சயம் படம் உண்மையிலே ஆசமா இருக்கும். நம்புவோம். கிரவுண்ட்ல உள்ள ஒரு பழைய படத்த பார்க்குற மாரி ஒரு பழைய நொஸ்டால்ஜிக் ஃபீல் கன்ஃபார்ம் இருக்கும். நிச்சயமா ஐ வெயிட் ஃபார் கைஸ். உங்களோட தாட் என்ன இந்த ட்ரெய்லர பத்தி? நான் கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்டிங் டீடைல உங்களுக்கு தேவையான டீடைல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிச்சயமா நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல சீக்கிரம் பார்க்குறேன். அன்டில் பாய்.